அதே மாதிரி ஒரு ஒரு பறவைகளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா அற்புதமான கொடை. நம்ம சோலைக்காடுகளில் வாழக்கூடிய இருவாச்சி பறவை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருன்னா ஒருத்தர் கூகுளில் அப்படியே இருவாச்சி பறவை போடுங்க, ஏதாவது ஒரு செல்லில் யாராவது ஒருத்தர் போடுங்க, காமிக்கலாம். இதை பாருங்க, தெரியுதா? இதோட அழகு வந்து பெரிய அழகு. இதோட மாநில பறவை வந்து இது வந்து கேரள மாநிலத்தோட பறவை. இந்த பறவையோட குணநலங்கள் தெரியுமா? இது வந்து மற்ற பறவைகள் மாதிரி நம்ம சருகுகளில் முள் புதர்களில் கூடு கட்டாது. பெரிய பெரிய மர பொந்துகள் இருக்கு இல்லையா, பெரிய மரத்தை தேர்வு பண்ணி அதில் இருக்கிற ஒரு பொந்தை ஓட்டை போட்டு அதில் வந்து குடியிருக்கும். இது வந்து சுற்றி பார்த்துட்டு இடத்த தேர்வு பண்ணிவிட்டு அந்த குருவி போய் அந்த பொந்தில் போய் உட்காரத்துக்கு முன்னாடி அது முட்டையிடுற பருவத்துக்கு வந்துட்ட பிறகு முட்டையை போய் அதில் இட்ட பிறகு இதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்கணும். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அடை காக்கின்ற பருவம் வரும்போது அந்த பெண் இருவாச்சி, அது யாரும் பேசக்கூடாது, அந்த உடம்பில் இருக்கிற எல்லா சிறகுகள் இருக்கு இல்லையா, அந்த சிறகுகள் பூரா எல்லா சிறகும் அதோட அழகு பகுதியால் குத்தி எல்லாத்தையும் பெண் பறவை எடுத்துடும் வெளியே. அதுக்கப்புறம் அந்த பொந்தில் போய் அது முட்டையை அடை காக்கின்ற பொழுது ஆண் பறவை வெளியே இருக்கிற களிமண்ணை அந்த பொந்தை சுத்தமாக மூடி விடுகிறது. ஒரே ஒரு வழி இருக்கும், அதனுடைய அழகு வெளியே வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இருக்கும். இந்த அடை பருவம் முடிகின்ற வரை அவருக்கு உணவு கொண்டாந்து கொடுக்கறது ஆண் பறவை தான். எல்லாம் வெளியே போய் சுற்றி கொண்டாந்து வெளியே வந்து கிச்சுன்னு கத்தோம். ஒரு பழத்தை கொண்டாந்து கொடுத்த உடனே அது அழகு அப்படியே வெளியே கொண்டாந்து நிறுத்தோம். அந்த பழத்தை கொடுத்த உடனே அது சாப்பிட்டுட்டு அது போயிடும். அந்த பெண் பறவை அதோடைய கூட்டை வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கும். அப்போ பெண் பறவை போடுற எச்சம் இருக்குது, குஞ்சுகள் போடுற எச்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுகிட்டே இருக்கும். அப்போ தான் கேரள அரசு அதுக்கு ஒரு கடுமையான சட்டம் கொண்டாந்தது. இருவாச்சி பறவையை எந்த வேடனும் சுடக்கூடாது.